பேங்க்ல வந்து நீங்க பர்சனல் லோன் எடுக்கும்போது இந்த 3 விஷயம் கண்டிப்பா நீங்க நோட் பண்ணணும். என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட், செகண்ட் பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ், தேர்ட் பாத்தீங்கன்னா ப்ரீ க்ளோஸ் சார்ஜஸ், அப்புறம் இஎம்ஐ டென்னி வரும். இந்த 3 விஷயம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் பேங்க் சைட்ல இருந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா உங்களை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஐஆர்ஆர், ரன்னிங் ரேட், இந்த மாதிரி நிறைய சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து நீங்க பிரின்சிபல்ல இருந்து மைனஸ் பண்ணிட்டு அப்புறம் ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளவு இருக்கோ அவங்க சொல்ற இஎம்ஐ எவ்வளோன்னு சொல்லி நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு இஎம்ஐ கால்குலேட்டர்ல நீங்க அந்த ரிமைனிங் பிரின்சிபல் அமௌண்ட்டும் இஎம்ஐ அமௌண்ட் வச்சு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்கன்னு சொல்லி தெரியும். இப்போ பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பர்சனல் லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 14% சொல்லுவாங்க. பட் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு 19% ஆச்சும் இருக்கும் பர்சனல் லோனுக்கு. ஸோ வந்து இது வந்து பெரிய பெரிய பிரைவேட் பேங்க்ஸ். இதுவே நீங்க லோன் ஆப்ஸ் எல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 35% வரைக்கும் கூட இருக்கும். ஸோ 35% கொடுத்து நீங்க அந்த லோன் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க.